தற்போதைய அண்மை செய்தியாக நாளை தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி அறிமுகம் செய்யப்பட உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் பனையூரில் நடைபெற்று வருவதாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி கொடியை நடிகர் விஜய் நாளை தினம் அறிமுகம் செய்ய இருக்கக்கூடிய நிலையில தாவகவினுடைய தலைமை அலுவலகமான சென்னை ஈசிஆரில் இருக்கக்கூடிய பனையூரில் அமைந்திருக்கக்கூடிய அலுவலகம் என்பது மிகவும் தீவிரமாக அதற்கான பணிகள் என்பது வேகமடைந்திருக்கிறது. குறிப்பாக நடிகர் விஜய் தன்னுடைய விஜய் மக்கள் இயக்கத்தை தான் கடந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் எனும் கட்சியாக மாற்றியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் 2024 நாடாளுமன்ற தேர்தலை நேரடியாக சந்திக்காமல் 2026 சட்டமன்ற தேர்தலை நேரடியாக சந்திக்கப் போகிறேன் என்ற ஒரு அறிவிப்பையும் அன்றைய தினம் அவர் வழங்கியிருந்தார். இந்த நிலையில கட்சி தொடர்பான அடுத்தடுத்த பணிகளில் விஜய் மும்முரம் காட்டி வருகிறார். ஏற்கனவே இந்த கட்சியினுடைய முதல் மாநாடு நடத்துவதற்கான இடங்களை தேர்வு செய்யக்கூடிய பணிகள்ல தாவேகானுடைய மூத்த நிர்வாகிகள் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் தான் விக்கிரவாண்டியில் இடம் கிடைத்திருப்பதாக தாவேகா நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு முன்னதாக தாவேகாவினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி கொடியை அறிமுகம் செய்வதற்கு விஜய் மிகவும் ஒரு முனைப்போடு இருக்கிறார். நேற்றைய தினம் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் ஒத்திகை நிகழ்ச்சியாக ஒரு கொடி என்பது மஞ்சள் நிறத்திலான ஒரு கொடி, நடுவில் விஜயினுடைய புகைப்படம் இருப்பது போன்ற ஒரு கொடி ஏற்றப்பட்டிருந்தது. ஒத்திகைக்காகவே இந்த கொடியை ஏற்றுகிறார் என்ற ஒரு தகவல் என்பது தாவேகா நிர்வாகிகள் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி கொடி இதுதானா என்பன போன்ற பல்வேறு கேள்விகள் எல்லாம் கட்சி நிர்வாகிகள் மத்தியில் மட்டுமல்லாமல் அரசியல் வட்டாரத்திலேயே இது ஒரு பேசுபொருளாக மாறியிருந்தது. இந்த நிலையில்தான் நாளை தினம் இந்த கட்சி கொடியை அவர் அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு பனையூர் முழுமையாக அவருடைய கட்சி அலுவலகத்தில் அதற்கான ஏற்பாடுகள் மிகவும் தீவிரமடைந்திருக்கிறது. இது கட்சி கொடியை தன்னுடைய கையால் தான் முதலில் அந்த கொடியை ஏற்ற வேண்டும் என்று தொடர்ந்து மூத்த நிர்வாகிகள் புசியானந்த் உட்பட பலரும் தெரிவித்து வந்த நிலையில 33 அடி உயரம் கொண்ட இந்த கொடி கம்பத்தில் முதல் முறையாக தன்னுடைய அறிமுகம் செய்யக்கூடிய கட்சி கொடியை நடிகர் விஜய் ஏற்றுகிறார். அது மட்டுமல்லாமல் முழுமையாக சுமார் ஒரு 500 பேர் வரை அமர்வதற்கான வசதிகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. வருபவர்களுக்கு காலை டிஃபன் முதல் மதியம் உணவு வரை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் தற்போது மும்முரமாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான பணிகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காலை 9 மணியிலிருந்து 9:30 மணிக்குள்ளாக தான் இந்த கொடி ஏற்றக்கூடிய நிகழ்ச்சி என்பது நடைபெறும் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. வியாழக்கிழமையான நாளைய தினம் சாய்பாபாவுக்கு உகந்த நாள் என்ற ஒரு கருத்து என்பது விஜய் தரப்பிலிருந்து பேசப்படுகிறது. எனவே அன்றைய தினம் இந்த நேரத்திற்குள்ளாக கட்சி கொடியை ஏற்றினால் கட்சி மிகவும் ஒரு செழிப்போடு இருக்கும் என்ற ஒரு கருத்துக்களும் விஜய்க்கு தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இந்த நிலையில்தான் விஜய் கட்சி கொடியை ஏற்றக்கூடிய இந்த நிகழ்வு நடைபெறும் போது அதனை சுற்றி இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் மட்டுமல்லாமல் அங்கு கூடியிருக்கக்கூடிய விஜயினுடைய ரசிகர்கள், கட்சியினுடைய நிர்வாகிகள் அனைவரும் பார்க்கக்கூடிய வகையிலான மிகப்பெரிய எல்இடிகள் அமைக்கப்பட்டு வருகிறது. அந்த எல்இடி மூலமாகவே விஜய் கட்சி கொடியை ஏற்றக்கூடிய நிகழ்வையும் இந்த நிகழ்ச்சியில விஜய் உரையாற்றுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த 2 நிகழ்வும் எல்இடியில ஒளிபரப்பப்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான இந்த எல்இடி அமைக்கக்கூடிய பணிகள் எல்லாம் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் புதுச்சேரி, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்தும் நிர்வாகிகள் வருவதற்கான ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. எனவே இதற்கான ஒரு முழு ஏற்பாடுகள் முழு வீச்சில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில காவல் நிலையத்திலும் இது தொடர்பான ஒரு அனுமதி கேட்பதற்கான பணிகளில் கட்சி நிர்வாகிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். நாளைய தினம் காலை 10 மணிக்கு முன்பாகவே இந்த கட்சி கொடியை ஏற்றக்கூடிய நிகழ்வு என்பது முழுமையாக அரங்கேறி முடியும் என்பது தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுடைய தகவலாக இருக்கிறது. ஆனந்தி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவா.